பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்தருளும்படி இந்த ஏப்ரல் மாதம் அவருடைய வாக்குத்தத்தமாகிய வார்த்தையை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவன் இந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினார். அதிகாலை நேரத்திலே செபிக்கிற வேளையிலே கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார். இந்த வார்த்தையை அநேக முறை நாம் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்திருக்கலாம். இந்த மாதத்திலே தேவன் இதே வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற சகல காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு நிறைவேறும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார். உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலையோடு காணப்படுகிறீர்களா? நான் நினைத்தது நடக்கவில்லையே, வேண்டியது கிடைக்கவில்லையே, நான் செபித்தது இன்னும் கை கூடவில்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக அற்புதமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா காரியங்களிலேயும் தேவனாகிய கர்த்தரே உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்து உன் பெயரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நீ எந்த காரியங்களை குறித்தும் எவ்வளவேனும் கலங்காதிரு. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை விசுவாசி. கர்த்தர் உன்னோடே அவர் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதை விசுவாசி. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரியவராக இருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் ரீதியான காரியங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பங்களிலே நிறைவேற வேண்டிய சகல காரியங்களாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மாதத்திலே நீர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே சபைக்காக ஒரு சொந்த இடத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அறிவீர், ஆண்டுகள் கடந்து போனாலும் உம்முடைய சித்தம் எதுவோ அது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த மாதத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். உடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் அவருடைய வாழ்விலே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இந்த மாதத்தின் துவக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கொடுப்பதாக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிரகடனப்படுத்துகிறேன். அதை அறிக்கையிடுகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருள்வீராக. இந்த நாளிலே எங்களுடைய போக்கு வரத்து எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.